eating up my mind. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. அது இந்த மாதிரி இந்த அளவுக்கெல்லாம் எனக்கு வந்து couldn't recollect things, you know. Multitasking இருக்குது, பட் ஸ்டில் யூனோ there's a lot of things happening behind. தேர் பண்ணலையப்பா, ஃபர்ஸ்ட் வீக் தேரா பண்ணோம் இல்லையா? அதுக்கு முந்த வாரம் பண்ணோம். எல்லோ ரெட் கலர், அது வந்து ஜெமினி டாஸ்க்குலாம் பண்ணது. ஃபஸ்ட்டு வீக் ஏதோ ஒரு பிரம்மமுடி பண்ணோம். என்ன பிரம்மமுடின்னு சொல்லுங்கள். இல்லை இது வந்து இதுக்கு பண்ணது 9th anniversary வரிசை மாற்று கோலம், வரிசை மாற்று ஸ்வஸ்திக். ஆமாம், அதுதான் வரிசை மாற்று ஸ்வஸ்திக்கின் பிரம்மமுடி. ஓகே, யா, அதுக்காக தான் காற்றாடி கோலம் பின்வீல் அதில் பண்ணது. யா, ஜெமினி டாஸ்க் எப்போதுமே ஜெமினி டாஸ்க் கீப் அஸ் அ செகண்ட் வீக். அண்ட் இது வந்து வரிசை மாற்று கோலம் ஸ்வஸ்திக்கின் பிரம்மமுடின்னு சொல்லியிருந்தோம். எஸ் விஜயராணி, யா. ஸோ வரிசை மாற்றில் ஆக்சுவலி இப்போ வந்து ஜெயலலிதா அம்மா இதில் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கோலம் என்ன போட்டோம், தொடர்கண்ணி கோலத்தில் போட்டிருந்தாங்க. அண்ட் தொடர்கண்ணி கோலம் பக்கா, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க, எல்லாருமே கலக்கல். ஸோ புரிஞ்சதில்ல, அதாவது நம்ம ஒரு கோலம் பண்ணும்போது இதுதான் ரூல் அப்படிங்கும்போது அதை எப்படி வேணாலும் கொண்டு போயிடலாம். ஸோ தொடர்கண்ணி அண்ட் ஜெமினி அஃப்கோர்ஸ் அதே சூப்பர் ஹிட் தான். நம்மளது எப்போதுமே ஜெமினி பண்ணும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கோலம்லேயே அப்படியே பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, கலகலகலன்னு இருக்கும். குரூப்பே வந்து ஐ நோ ஹவ் இட் வில் பி. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹாய் சந்தியா கலக்கல், எப்படி இருக்கீங்க? சாரி, 1 செகண்ட். அண்ட் தொடர்கண்ணி அண்ட் வாசல் கோலம் எல்லாரும் போட்டுருங்க. வீட்டில் வாசல் கோலம் போடுங்கப்பா. நிறையா வாசலில் சின்னதாக கோலம் போடுங்க. டெய்லி ஏதாச்சும் ஒரு கோலம் போடுங்க. அஃப்கோர்ஸ் நானும் போடுறேன், ஆனால் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். யூனோ ஐ டோன்ட் ஹவ் டைம்ன்றதை விட அதை போய் எடுக்கணும் அப்படின்னா மார்னிங் டைம்ஸ் ஆர் வெரி பிஸி. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் இஃப் நீங்கள் வாசலில் போடுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு நானே ஒரு அட்வைஸாக வச்சுக்கிறேன். ஹாய் கவிதா, எப்படி இருக்கீங்க? அண்ட் கோபுரம்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணிட்டோம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தொடர்கண்ணி. ஸோ ஆக்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கோலத்தை வந்து இப்படியெல்லாம் வரைய முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எனிதிங் லைக் அதை கொண்டாந்தீங்க. எனக்கு ஒரு உண்மையாக தெரிஞ்சுக்கணும், தொடர்கண்ணி பேர் யார் வச்சது? அஃப்கோர்ஸ் பேர் வச்சானா பை டிஃபால்ட் இட்ஸ் ரமா சிவகுமார். நான் வைக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு தாட் இருக்குது, இப்படி பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ கோ பேக் டு ரமா சிவகுமார், அவங்ககிட்ட கொடுப்பேன். ஈவன் அந்த அதிக ரீடிஃபைன்கே வேறு சொன்னாங்க. பட் அவங்க ஆக்சுவலி 2 பேர் கொடுத்தாங்க. தொடர்கண்ணிக்கு ஒன்று கொடுத்தாங்க, தொடரின்னு கொடுத்தாங்க. தொடரி வந்து நம்ம ரயிலுக்கு வந்து தொடரின்னு ஒரு பேர் இருக்குது. அது மாதிரி தானே இதுவும் இருக்குது அப்படின்னா, ஏன்னா அதுவும் பெட்டி பெட்டியாக போகும். பட் இதில் 2 கொடுத்தாங்க, கண்ணி, தொடர்கண்ணி, தொடரி ரெண்டு எது வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னா. பட் நம்மளுக்கு கோலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கண்ணின்றது இருக்குது. கண்ணு தான் ஆக்சுவலி மெயினாக நம்ம சிக்கு குளத்துக்கு அதுதான். ஸோ அது தொடர்கண்ணின்னு வைக்கும்போது அதை எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு ரமா சிவகுமார். அதை நான் சொல்லியிருந்தேன். அம்மா எனக்கு ஒன்றும் பேர் சொல்லலை. ஆக்சுவலி அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, பட் நான் அதை வந்து பார்க்க முடியல. ஸோ இஃப் இட் இஸ் சம்திங் வித் நியூ, த கான்செப்ட் ஷுட் பி மைண்ட் அண்ட் த நேம் ஷுட் பி பை ரமா சிவகுமார். இட்ஸ் பை டிஃபால்ட், அவ்வளோதான். அண்ட் கோபுரம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தொடர்கண்ணிக்கும் முடிஞ்சது. தொடர்கண்ணி நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட். இன்னைக்கு லைவுக்கு நேரமே சரியில்லை, சுத்தமாக என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அண்ட் தொடர்கண்ணி, ஓகே, தொடர்கண்ணி வந்து நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வந்தீங்க. ரியலி சூப்பர். அதில் குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட்